அன்பான நண்பர்களே, படைப்பை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அது தேவனுடைய சுபாவத்தை நமக்கு விளக்கி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே வேதத்தில் முதலாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1:1, ஆதியாகமம் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்கள், இதில் நாம் ஒரு இடைவெளி விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் வேத வியாக்கியானில் எல்லாருமே ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருந்தது என்று அவர்கள் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே வேதம் என்பது பெரியது. இது ஆவிக்குரிய விஷயம், முடிவில்லாமல் போகக்கூடியது. இது தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே மனதில் வைத்து கொள்ளுங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருக்கிறது. இதிலே முதலாம் வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் சிருஷ்டித்த அந்த பூமி அது ஒழுங்கான பூமி, அது நிறைவான பூமி, அது ஒளி நிறைந்த பூமி. காரணம், தேவன் எதையுமே அறகுறையா சிருஷ்டிக்கிறது இல்லை. இது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அருமைய நண்பர்களே, ஆகவே தேவன் படைத்த அந்த முதல் படைப்பு அது பெர்ஃபெக்டாக, நிறைவாக, குறைவில்லாதபடி இருந்தது. இதுக்கு இடையில் அழிக்கிறவனாகிய பிசாசு அவனுடைய வேலையை அங்கேயே ஆரம்பத்திலேயே ஆரம்பித்து விட்டான் என்பதை நாம் காண்கிறோம். படைத்தவர் கர்த்தர். 2ஆம் வசனத்தில் அழிவான சில விவரங்களை நாம் பார்க்கிறோம். அழித்தவன் பிசாசு. அநேருக்கு இது விளங்கலை. பாருங்க, ஏன் ஆண்டவர் பெரியவர், முதல்ல ஒழுங்காக படிக்க வேண்டியது வேத்தானே அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். ஆண்டவர் ஒழுங்கானவர் தான், ஆனால் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படி இது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன், அருமையானவர்களே, நிறைவின் தேவன். அவரிடத்தில் எவ்வித குறைவும் கிடையாது என்பதை நாம் வேதத்திலே முழுவதும் வாசிக்கும்போது அறிந்து கொள்கிறோம். அவரை குறித்து ஒரு சில விவரங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். பிரசங்கி 3ஆவது அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, பிரசங்கி 3:11, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்தார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அற்ப மனிதர்கள் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ரீதியிலே
எதையும் விட்டுவிடுவதற்கு தேவன் தேவன் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர் படைத்தார். இடையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள், மறுபடியும் பிறந்தவர்கள். கல்வாரி சொத்து. ஆகவே ஞான அறிவிலே நாம் தேர்ந்தவர்களாயிருக்கும்படி அருமையான எதிர்பார்க்கப்படுகிறோம். இன்னும் வாசிக்கிறேன். யாக்கோபு 1 அதிகாரம் 17 வசனம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. இங்கே பார்த்தீர்களானால் நன்மையான எந்த இவை சொல்லுங்க, பூரணமான எந்த வரத்தை சொல்லுங்க, எந்த ஒரு நல்ல காரியத்தை சொன்னாலும் எல்லாமே அது பரத்திலே முதலாவது இந்த நல்ல தேவனிடத்திலிருந்து அருமையானுடையது உண்டாகி அங்கிருந்து உங்களுக்கு இறங்கி வருகிறது. இது உங்களுக்கு தெரியுமா? இது நமக்கு தெரிந்திருக்குமானால் ஒவ்வொரு நல்ல இவ்வளவு பார்க்கும் பொழுதும் நாம் கர்த்தரை துதிக்காமல் இருக்க முடியாது. இது ஆவி உலகத்தை பற்றி வர அறிவு உங்களுக்கு இருந்தால் வாய் அருமையானவளே உடனே தேங்க்யூன்னு சொல்லும். ஏன்னா அவளை எதிர்ப்புகள் இருக்கிறது. ஆதி உலகத்திலேயே அந்த படைக்கப்பட்ட உலகத்தையே பிசாசு அருமையானவனுடைய குழப்பிட்டான் பார்க்கிறோம். ஆகவே அவனுடைய அழிவு வேலைகளை அவன் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறான். அவனிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் 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 மாறாதவர். பிசாசு நேற்று மீண்டும் 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 மாறாதவன் என்பதை எப்போதும் அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே தீமையான எந்த ஒரு காரியத்தும் பார்க்கும்போது இது பிசாசனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக அருமையானவர்களே அவன் இதை உபயோகித்திருக்கிறான் என்ற அறிவு நமக்கு வர வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இன்னும் வாசிக்கிறேன். மத்தேயு 5 அதிகாரம் 44 வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். எல்லாரும் இப்படி செய்கிறார்களா? உலக மக்கள் இன்றைக்கு இப்படித்தான் செய்கிறாங்களா? இல்லை, அருமையான இதுக்கு நேர ஆப்போசிட் அவங்க செய்கிறத பார்க்குறோம். ஆனால் தேவன், அவர் தேவன், அகில உலகத்திலும் வானத்திலும் பூமியிலும் அவர் ஒருவர் மாத்திரமே இப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறார் என்பதை இந்த பூலோகத்தில் வரும்போது அவர் காண்பித்தார். சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்பில் இது இருக்குதாங்கிற பாருங்க. இப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் மாறுவதனாலே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உலகம் கண்டுகொள்ளும்
என்று இயேசு சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் எப்படிப்பட்டவர்? அருமையானவர்களே, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறவர், பகைக்கிறவர்களை நேசிக்கிறவர், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர். தேவன் நல்ல தேவன் என்பதை உள்ளத்தின் அடித்தளத்திலே ஒரு அத்திபாரமாக நீங்கள் வைத்துக் கொள்ளும்படி நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம். அருமையானவர்களே, பாருங்கள், இப்போ வாசிப்போம். 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 யோவான் 1:5. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன். தேவன் ஒளியாயிருக்கிறார். தேவன்கிட்ட ஒளி இருக்குன்னு போல தேவன் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளியில் எவ்வளவேனும் ஒரு ஸ்பாட்டு, ஒரு புள்ளி இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு சொல்லுகிற விசேஷம் என்று யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். குற்றம் கண்டுபிடிக்க முடியாதவர், குறையில்லாதவர், ஏதோ ஒரு புள்ளி, ஒரு தவறு நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்பவருக்கு இந்த உலகத்தில் எந்த மனிதனும் இல்லை, எந்த பிரசங்கியும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் குழம்பி கிடக்கிறோம். தேவன் ஒளியாகவே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வாசிக்கிறேன். 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் தேவனுக்கு பிறக்கவில்லை, தேவனுடைய பிள்ளை இல்லை. தேவனுடைய பிள்ளையாயிருந்தால் இந்த தேவ அன்பு அங்கே உள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அந்த வித்து, அன்பின் வித்து உள்ளே பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சுபாவம் அவர்களை கொஞ்சமேனும் கண்டிப்பாக காணப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பை தவிர வேறு ஒன்றும் அவர்கிட்ட இல்லை. இதுதான் நம்முடைய தேவன். ஆகவே ஆரம்பத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் நல்ல தேவன், பழுதில்லாத தேவன், அசாதாரணமான தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி இந்த ஆரம்பம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேறு மாதிரி சிந்திச்சா நாம் மாறிக்கணும். அவர் மாற மாட்டார். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இன்னும் வாசிக்கிறேன். யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, அந்த கடைசி பகுதியை மறுபடியும் சொல்கிறேன். இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தான். உலகத்திலே யார் இருக்கா? எல்லாம் சாராயம் குடிக்கிறணும், பீடி குடிக்கணும், பாருங்க, படி போடுறவனும்
இன்னும் அநேக அக்கிரமங்களை செய்கிறவனும் வாழுகிற இந்த பூமியிலே இவ்வளவோ அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவ அன்பு. மனித அன்பு, நீ என்னைய நேசிச்ச நான் உன்னை நேசிப்பேன், என்னைய வெறுத்தி நான் உன்னை வெறுப்பேன், அவ்வளவுதான். பாருங்க, ரொம்ப எல்லைக்குட்பட்ட ஒரு அன்பு. ஆனால் அன்பில்லாதவர்கள் வாழுகின்ற இந்த உலகத்தை அன்பின் தேவன் பரலோகத்திலிருந்து அவர் இதன் மேலே தொடர்ந்து அன்பு வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் அப்படித்தான். இந்த உலகத்தை அதிகமாக நேசிக்கிற ஒரு நபரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமானால் அது நம்முடைய தேவன். ஆகவே அவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். பிரச்சனை வரும் பொழுது கடவுள் ஒன்று விட்டுட்டாரு, கைவிட்டுட்டாரு, கடவுள் ஒன்று நேசிக்கல பாரு, அவரை பாரு, அவரை நேசிச்சிருக்காரு, இப்படியெல்லாம் அருமையான பிசாசு, அவன் திருடன், அவன் கள்ளன், பொய்யன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே கர்த்தரை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகளை அன்றைக்கு ஏவாள்கிட்ட சொல்லி மனுக்குலத்தையே கெடுத்து போட்ட ஒரு அக்கிரமக்காரன் தான் பிசாசு. அவங்களோட நமக்கு நட்பு தேவையில்லை, அவனை வெறுத்து தள்ள வேண்டும். அதைத்தான் இந்த புஸ்தகம் போதிக்கிறது. ஆரம்பமே நமக்கு சொல்லுகிறது, தேவன் நல்ல தேவன், பிசாசு பொல்லாத பிசாசு. ஆகவே அருமையானவர்களே, தேவன் அருமையாக சிருஷ்டித்த உலகத்தை பிசாசு கெடுத்து போட்டான். அதான் வேத வியாக்கியானம் சொல்கிறார்கள், வேதத்தின் ஆரம்பம் சிருஷ்டிப்பை பற்றி அல்ல, கெட்டுப்போன உலகத்தை தேவன் எப்படி சரி பண்ணார் என்பதை குறித்த விவரம்தான் ஆரம்பத்தில் இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார்கள். இட்ஸ் நாட் அபவுட் கிரியேஷன், இட்ஸ் அபவுட் ரீக்ரியேஷன் என்று எழுதுகிறார்கள். அருமையானுடைய கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆகவே சில சீர்கேடுகள், சில ஒழுங்கினங்கள், சில இருட்டுகள், சில இல்லாமைகள், சில வெறுமைகள், சில தேவைகள், சில கண்ணீர்கள், இவைகள் இருந்து வாட்டி கொண்டிருக்கலாம். தேவன் ஏன் இப்படி செய்கிறார் நாம் கேள்வி கேட்டு கொண்டிருக்கும் வரைக்கும் பதில் வராது தேவனுடைய பிள்ளைகளே. ஏனென்றால் அத்தனையும் பிசாசு செய்கிறான், பழைய கர்த்தர் மேலே தூக்கி போடுறான். இப்போ நல்ல தேவனத்திலிருந்து வந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஒன்றுக்கு உதவாத அலங்கோலமான பூமியை தேவன் அழகான ஒரு உலகமாக மாற்றினார் என்பதுதான் சாராம்சம். ஆதியாகமம் 1:2, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேலே இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். கதை எல்லாம் தலைகீழ இருக்குது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. இருள் இதெல்லாம் ஒன்றும் தேவ சுபாவங்கள் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன், தேவன் மொழியாக இருக்கிறார். ஆனால் இங்கே பார்த்தா இருளாக இருக்குது. தேவன் ஒளியாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சில இடங்களில் இருள் தென்படலாம், ஆனால் அதை மாற்றி அமைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதுதான் வேதத்தின் ஆரம்பம்.
தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இருள் இருக்கிறதே என்று சொல்லி கர்த்தர் உட்கார்ந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கல, கண்ணீர் வீட்டில் மன்றாடவில்லை, மாற்றினார். அருமையானவர்களே, எல்லாம் தலையில மாறிப்போச்சு. மாறுமா? மாறும் என்பதற்கு வேதம் ஆதாரமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு மாற்றினவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மாற்றத்தை கொண்டு வருவார். சில காரியங்கள் ஒழுங்கினமாக இருக்கிறதா, சில காரியங்கள் இல்லாமல் இருக்கிறதா, வெறுமையாக இருக்கிறதா, எல்லாவற்றையுமே தேவன் மாற்ற முடியும் என்பதற்கு ஆதாரம்தான் ஆதியாமத்தின் ஆரம்பம். அருமையானவர்களே, நாம் இதை கற்றுக்கொள்ளும்படிதான் வேதத்திலே முதல்ல இதை கர்த்தர் எழுதியிருக்கிறார். கர்த்தர் மாறமாட்டார், என்றைக்குமே ஒளியாக இருக்கிறார், என்றைக்குமே நிறைவாக இருக்கிறார், என்றைக்குமே ஒழுங்காக இருக்கிறார். ஆனால் மனிதன் மாற வேண்டும். மனிதன் அவரை பார்த்து அவருடைய உதவினாலே அவரை போல மாற முடியும் என்பதற்கு ஆதாரம் அருமையானவர்களே இந்த புஸ்தகத்தின் ஆரம்பம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆதியாகமம் 1:2 இவ்விதமாய் ஒழுங்கீனத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கை மிகவும் நன்றாக இருப்பது தேவனுக்கு பிரியம். மறுபடியும் ஒருமுறை சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கை மிகவும் நன்றாக இருப்பதுக்கு தேவன் பிரியமாக இருக்கிறார். அருமையானவர்களே, எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து நன்றாக இருந்ததுன்னு போட்டால் பரவாயில்ல, கடவுளே சொல்கிறாரு வெரி குட், மிகவும் அருமையாக இருக்கிறது என்று கடவுளே சாட்சி கொடுக்கக்கூடிய ரீதியிலே ஒரு வாரத்துக்குள்ளே அருமையானவர்களே மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மாற்றக்கூடிய தேவன், நன்மைக்கென்று மாற்றக்கூடிய தேவன், வளமைக்கென்று மாற்றக்கூடிய தேவன், எல்லாவற்றையும் ஒழுங்கின்படி சீர்படுத்துகிற தேவன், எல்லாவற்றையும் வெளிச்சமாக்குகிற தேவன், எல்லாவற்றையும் பரிபூர்ணப்படுத்துகிற தேவன், எல்லாம் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று எல்லாரும் பாராட்டக்கூடிய ரீதியிலே அவ்விதமாய் செயல்படுகிறது தான் நம்முடைய தேவன். அவருடைய பேர் இயேசு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உன்னுடைய தேவன், உன்னுடைய தேவன், அவருடைய பேர் இயேசு. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார் அதனதின் காலத்திலே என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இது விசுவாசித்து என்னுடையது என்று நீங்கள் சொந்தம் பாராட்டுவீரானால் இது உங்களுடையதான் மாறும். எவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியம் பாருங்க, எழுதி வைத்திருக்கிறார். எந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் மாதிரி கிடையாது. அருமையானவர்களே, எல்லாம் கேட்டுக்கண்டு மாற்றுகிற புஸ்தகங்களாக இருக்கிறது அநேகம். ஆனால் இந்த புஸ்தகம் இதுவரைக்கும் நான் சொன்னது, இனி சொல்ல போகிறது
எல்லாம் என்னுடையது என்று எடுத்துக்கொள்வீர்களானால் அது உங்களுடையதாக மாறிவிடும். காரணம் அருமையான அன்றைக்கு எல்லாவற்றையும் மாற்றி முடித்து காண்பித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய நோக்கங்களே அருமையானே மாற்றி முடிக்கும்படி அவர் விரும்புகிறார். அதற்காகவே உங்களை அழைத்திருக்கிறார். தற்செயலாய் நீங்கள் கர்த்தரிடத்தில் வரவில்லை. அவருடைய அன்பின் ஐஸ்வர்யம் உங்களை கட்டி இழுத்திருக்கிறது. மனுஷனை அன்பினாலே கட்டி இழுக்கிற தேவன் என்று ஓசியா 10 சொல்கிறான். அதுபோல கர்த்தர் அன்பினாலே உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க ஒழுங்கீனம், வெறுமை, இல்லாமை, இருட்டு எல்லாமே மாறிப்போகும். எல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உண்டாக்குவார். அதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நானே எவ்வளோ பிஸியாக இருக்கிறேன். நேரத்தை வேஸ்ட் ஆக்குறது இல்லை. 5 நிமிஷம் நான் வேஸ்ட் பண்ணுறதில்ல. தேவன் பற்றி யோசித்து பாருங்க. அவர் நம்மகிட்ட விளையாண்டுட்டு இருக்கல. ஏதோ ஒன்று செய்கிறார்னு சொன்னால் அவர் நோக்கத்தோடு செய்கிறார். ஆகவே உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பத்தை உண்டாக்க விரும்புகிறார். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். சகலம் நன்றாக இருக்கிறது என்று மக்கள் பார்த்து தேவனை உயர்த்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அதற்கு இந்த கால வேளையில் நீங்கள் இடம் கொடுங்கள் என்று நான் ஆலோசனை சொல்லுகிறேன். வாசிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 104வது அதிகாரம், சங்கீதம் 104:6. சங்கீதம் 104:6. பூமியை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்கள் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தால்னா கண்டித்து சொல்கிறது வார்த்தையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தினாலே விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். தேவனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். அருமையான இந்த கடல் தண்ணியெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல மலைகளுக்கு மேலே கிடந்துச்சான். எல்லாவற்றையும் வார்த்தையினாலே கர்த்தர் ஒழுங்குபடுத்துகிறாரு. ஏனென்றால் தேவன் ஒழுங்கின் தேவன். பிசாசு ஒழுங்கீனத்தின் பிசாசு. தேவன் ஒழுங்காக செய்கிற எல்லாவற்றையும் ஒழுங்கீனப்படுத்துகிற ஒரு அழிவின் சக்தி தான் பிசாசு. ஆகவே பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஏன் ஓடி போக வேண்டும்? இல்லாவிட்டால் ஒன்றைய வாழ்க்கையை ஒழுங்கீனமாக்கிடுவான். முதற்கோணல் முற்றிலும் கோணல் என்று போக வாழ்க்கை அருமையான அழிந்து போகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அவர் நிறைவின் தேவன், அவர் ஒளியின் தேவன். எல்லாவற்றையும் அருமையானே பாருங்க, வார்த்தையினாலே சரி பண்ணுகிற தேவன். எல்லாம்
சீராக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். நீங்கள் யோசித்து பாருங்க, நீங்கள் ஆசைப்படுறீங்களா? உங்களை காட்டிலும் 1000 மடங்கு அவர் அதிகமாக உங்கள் வாழ்க்கை சீராய், நேராய், ஒழுங்காய், நிறைவாய், ஒளியாய் இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். இந்த காரியம் மாறிறாராங்கிற ஒரு யோசனையோடு நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. மாற்றி அமைத்து தருகிறது மாத்திரமல்ல, இது கர்த்தரால் ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக அவ்வளவு பெரிய திருப்பத்தையும் மறுரூபத்தையும் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதற்காகவே அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு இடம் கொடுங்கள். எதெல்லாம் ஒழுங்கில்லையோ அதெல்லாம் அவருடைய பாவத்தில் வைங்க. எங்கெங்கெல்லாம் வெறுமை இருக்கிறதோ, ஆண்டாண்டு காலமாக வெறுமையாக வந்திருக்கிறோம். பாட்டம் பூட்டம் காலத்திலேருந்து வெறுமையாக தான் இருக்கிறோம். தேவ சித்தமே அல்ல. தேவன் பெரியவர். தேவ சித்தம் வளமை, அதை உறுதிப்படுத்தி காட்டுவார் உங்களுடைய வாழ்க்கையிலே. உங்கள் மூலமாக 4 பேர் இந்த தேவனை அறிந்து கொள்ளும்படி அவர் வைராக்கியமாக இருக்கிறார். அவர் ஒளியின் தேவன். இருட்டில் ஒளிஞ்சு சில காரியங்களை செய்கிறீங்க. தேவனுக்கு பிரியமில்லை, உங்களுக்கும் இஷ்டம் இல்லை, உங்களால் விட முடியல. ஆனால் அதை உங்கள் எல்கையை விட்டு துரத்தும்படி தேவனுடைய வார்த்தை இந்த காலை வெள்ளை கடந்து வந்திருக்கிறது. கடல் அலைகளை கட்டுப்படுத்தின அந்த வார்த்தை, கடல் மலையின் மேலே ஏறி பள்ளத்துக்குள்ளே விழுந்து கர்த்தர் ஏற்படுத்தின இடத்துல அது போய் அமைதியாக இருக்குது. ஏராளம் தண்ணீர் இருக்கிறது. யாருக்கும் அதால் பாதகம் கிடையாது. நன்மைக்கென்றே வேலை செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும்படி உங்களை அழைத்திருக்கிறார். ஆக இந்த காலவெளியிலே கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவே என்று உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று ஒரு அழைப்பு கொடுங்கள். அருமையானவர்களே, எல்லாவற்றையும் ஒரு ஆயுதத்தாலே அவர் செய்து முடித்தார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கி எல்லாரும் ஆயுதம் வச்சுருக்காங்க. டெலிவிஷன் ரிப்பேர் பார்க்குறவர் அவர் ஒரு பை வச்சிருக்கார். கார்பெண்டர் அவர் ஒரு பை வச்சிருக்காரு. பாருங்கள், எதை எடுத்தாலும் என்ன வேலை செய்தாலும் வேலையை முடிக்கிறதுக்கு நிறைய ஆயுதங்கள் வைத்திருக்கிறாங்க. நம்முடைய தேவனிடத்திலே ஒரே ஒரு ஆயுதம் இருந்தது. அது அவருடைய நாவு, அவருடைய வார்த்தை. பாருங்கள், அதை வைத்து அலங்கோலமாக இருந்த உலகத்தை மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அந்த நாவை வைத்து, வார்த்தையை வைத்து எல்லாவற்றையும் மாற்றினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருக்கிறது. அது இருபுறம் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. மறுபடியும் வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு யார் கொத்தனை எடுத்துடுங்க, கார்பெண்டர் எடுத்துடுங்க, யார் வேணாலும் எடுத்துடுங்க, யார் ஆயுதத்திலும் ஜீவன் கிடையாது. ஆனால் தேவன் பயன்படுத்துகிற ஆயுதம்
அவருடைய வார்த்தை, அதற்குள்ளே தேவ ஜீவன் இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்த அந்த தேவனுடைய வல்லமை அதற்குள்ளே இருக்கிறது. அதுக்குள்ளே சார்ஜ் பண்ணி தேவன் இந்த வார்த்தையை அனுப்புகிறார். ஆகவே இந்த உலக பிரகாரமான மலையும் ஓடையும் அருவியும் எல்லாம் வார்த்தைக்கு முன்னால் ஒன்றும் இல்லை. அது பயந்து ஓடுறது கடல். இன்றைக்கு கடலை பார்த்து நாம் பயப்படுறோம். ஆனால் கடல் அந்த வார்த்தையை பார்த்து பயந்து மலைகள் குன்றுகள் எல்லாவற்றையும் தாண்டி ஏற்படுத்தின இடத்துல போய் அமைதியாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலையும் வேலை செய்யும். உங்களால் முடியாது, தேவனால் முடியும். உங்களால் முடியாது, தேவனுடைய வார்த்தையினால் முடியும். ஆகவே அந்த வார்த்தைக்கு, அந்த தேவனுக்கு இந்த காலை வேளையிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஏசாயா 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாய் வாய்க்கும். என்ன அருமையாக இருக்கிறது! உங்களை பெத்த தகப்பன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேச போகிறதில்ல. அவருக்கு திராணியும் கிடையாது. எந்த தகப்பனையும் சொல்கிறேன் பாருங்கள், எந்த தகப்பனை காட்டணும் எவ்வளோ பெரிய ஆபீசராக இருக்கலாம், வல்லமையானவர், அன்புள்ளவர், கருணை உள்ளவர், கருணை உள்ளவர். நீங்கள் உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும், நீங்கள் அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஒரு நோக்கம் வைத்திருக்கிறவர், திட்டம் வைத்திருக்கிறவர். திட்டமில்லாமல் எதையும் கடவுள் செய்கிறதில்லை. அருமையானவர்களே, மறுபடியும் ஒருவரை வாசிக்கிறேன். என்ற வார்த்தை என்னிடத்தில் வெறுமையாய் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாய் வாய்க்கும். கடவுள் வார்த்தைகளை அருமையானவர்களே சும்மா அனுப்புறதில்லை. நேரம் போகிறலன்னு சொல்லி இன்றைக்கி மக்கள் அருமையானவர்களே தவிக்கும்போது தேவனுக்கு நேரம் இல்லை. ஆகவே ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறார். வார்த்தை உங்களை நோக்கி ஒரு திட்டவட்டமான நோக்கத்தோடு வருகிறது. என்ன நோக்கம்? அந்த இருள் மாறி ஒளி வரணும், வெறுமை மாறி வளமை வாழ்க்கையை நிரப்ப வேண்டும், அந்த ஒழுங்கீனம் மாறி ஒழுங்கு வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். குடும்பம் அப்படி இருக்கணும், தொழில் அப்படி இருக்கணும் என்ற நோக்கத்தோடு வார்த்தை அவர் அனுப்பினார். இந்த வார்த்தை ஒரு காலம் விருதாவாய் திரும்பாது, அது அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று எழுதப்படுகிறது. ஒரு நோக்கத்தை வச்சு வார்த்தையை அனுப்புகிறாரு, வார்த்தை சொல்கிறாரு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் திரும்பி வராத நான் சொல்கிறேன். ஆகவே அந்த வார்த்தை தேவனுக்கு பயந்து என்ன நோக்கத்தோடு அனுப்பினாரோ, எதை சாதிக்கும்படி கட்டளையிட்டாரோ அதை சாதிப்பதற்கு முழு முயற்சியில் இருக்கிறது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்றுமில்லாத ஒழுங்கினமான உலகத்தை ஒழுங்காக மாற்றினார். வெறுமையான உலகத்தை நிறைவாய் மாற்றினார். இருட்டாய் கிடந்த உலகத்தை ஒளியால் நிரப்பினார். உங்களுடைய வாழ்க்கை விதமாய் மாறும்படி அவர் செய்வார். நீங்கள் தற்செயலாக வரவில்லை, தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்.
ஒரு நோக்கத்தோடு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை உங்களால் நிறைவேற்ற முடியாது. உங்களுக்கு அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அதை நிறைவேற்ற திராணி கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை மிக எளிதிலே நீங்கள் சிந்திக்கிறதை காட்டிலும் குறுகிய காலத்திலே மாற்றி காட்டும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் அவருடைய ஒரே ஒரு ஆயுதம் வார்த்தை, அவருடைய நாவு. அதை வைத்து இந்த அழகான உலகத்தை படைத்து கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு மகிழ்கிறார்கள். தேவனுடைய சந்தோஷம், மனிதனுடைய சந்தோஷம். தேவன் நம்ம சந்தோஷப்படுத்துகிற தேவன், மகிழ்விக்கிற தேவன். எது எது மனிதனுடைய மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்குமோ அது எல்லாவற்றையும் கண்டுபிடித்து படைக்கிற தேவன். ஆகவே அந்த தேவன் அவருடைய உலகத்தை, நாம் பார்க்கின்ற இந்த பெரிய உலகம், கடலை நாம் உருவாக்க முடியாது, எமயமலையை நாம் உருவாக்க முடியாது பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார் என்று வாசிக்கிறோம். நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்குவோமாக என்றார் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் அவருடைய நாக்கை வைத்து அலங்கோலமான உலகத்தை அழகாக மாற்றுகிறது மாத்திரமல்ல, அது அவருக்கு பாதி திருப்தியை தான் கொடுக்குது. அவருடைய சாயலில் மனிதனை படைத்து அவனுக்கு ஒரு நாக்கு கொடுத்து அவனை பேச வைத்து அந்த வார்த்தைக்குள்ளே அவருடைய அதிகாரத்தை பதிந்து இப்போ சொல்கிறார், நீ பேசு, உன்னுடைய உலகத்தை நீ படைக்கலாம், நீ விரும்புகிற காரியங்களை உன்னுடைய நாவினாலே நீ உருவாக்கலாம், நீ விரும்பாத காரியங்களை உன்னுடைய நாவினாலே மாற்றலாம். என்ன அருமையான ஒரு வாய்ப்பு பாருங்க. இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு கதை அல்ல. அருமை நண்பரே, தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் 14 வயது 15 வயதாக இருக்கும்போது இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் சொன்னார். சாதாரண மனிதர் மூலமாக தேவன் எல்லாவற்றையும் சொன்னார், இப்படி இப்படி நடக்க போகுதுன்னு. அன்றைக்கு என்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. ஒரு கதை மாதிரி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவங்க சொல்கிறத. இன்றைக்கி திரும்பி பார்க்குறேன், 60 வருஷம் கழிச்சு என்னென்ன சொன்னாரோ எல்லாம் அப்படியே நிறைவேறிவிட்டது. எப்படி நிறைவேறிவிட்டது எனக்கே தெரியாது. என்னுடைய முயற்சி அல்ல, என்னையால் வந்ததில்லை, இது அவரால் வந்தது. 2 நாட்களில் சொன்னார், அது வெறுமையாக திரும்பாது.
அனுப்பின காரியமாய் கண்டிப்பாக வாய்க்கும். 8 திக்குன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. எத்தனை திக்கு இருக்கோ எல்லா திக்கிலும் அவருக்கு ஆயிரமான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, வானத்திலும் பூவிலும் சகல அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. ஆகவே அவருடைய சுண்டுவிரல் அசைவு நடக்காத காரியங்களை நடக்கச் செய்யும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எல்லா காரியங்களும் அன்று சொன்னது இன்றைக்கு அப்படியே நிறைவேறி இருக்கிறது. நான் யோசித்து பார்க்கேன், எத்தனை பெரிய ஆச்சரியம். அதனால்தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், நான் தேவனாலே முடியும். எப்படி இந்த வாழ்க்கை உடைந்து போன மட்பாண்டத்தை அருமையானவர்களே சீர்படுத்துகிற தேவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவள் எல்லாமே ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின எழுதியிருக்கிறாரும். வாழ்க்கை தரமே மாறிவிட்டது. இது ஆச்சரியமான காரியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதை செய்வார், உங்களுக்கு இதை செய்வார். அதற்காக நான் சொல்கிறேன், தேவன் மனிதத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. அவருடைய சாயலாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவருக்கு ஒரு நாக்கு இருக்கிறது, நமக்கு ஒரு நாக்கு இருக்கிறது. அவருக்கு வார்த்தை இருக்கிறது, நமக்கு வார்த்தை இருக்கிறது. அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, நமக்கு அதே அதிகாரம் இருக்கிறது. தேவன் சொல்கிறார், இப்போ ஒரு தேவன் பேசுறது போதா, 1000 தேவனுடைய பிள்ளைகளுடைய நாக்கு வேலை செய்யட்டும், விரும்புகிறதை கொண்டு வரட்டும், விரும்பாததை அடித்து விரட்டட்டும். இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் ஜெபிக்கிறார் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ளட்டும். இந்த உலகத்தை இந்த மாதிரி அலங்கோலமாக்கி இருக்கிறது தேவன் அல்ல என்ற அறிவு மக்களுக்கு வரட்டும். தேவன்ற பிள்ளைகள் பேசினா தான் அது நடக்க போகுது. அன்றைக்கு ஒரு இயேசு பேசினார், இன்றைக்கு 1000 இயேசுக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதில் நான் ஒருத்தன். இதே நேரத்தில் இதே போல பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் பல 100 பேர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நற்காரியங்களை சுவிசேஷமாய் அருமையானவர்களே சுமந்து செல்லுகிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கடவுளே சொல்லியிருக்கார். ஆகவே நாக்கு மாறட்டும். நம்முடைய குடும்பம் மாறணும்னா நம்முடைய நாவு மாறணும். என் நாவு 25 வருஷமாக கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. ஆமாம், என்றைக்கு இந்த நாக்கில் தான் எல்லாம் இருக்கிறது என்பதை கற்றுக்கொண்டேனோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாக்கை பற்றி நான் கவனமாக இருக்கிறேன். ஏனென்றால் நாவுக்குள்ளே தேவன் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். கட்டவும் கட்டவிழ்க்கவும், திறக்கவும் பூட்டவும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரவும், பரத்திலிருந்து கீழே இறக்கி கொண்டு வரவும், சாபத்துக்கு காரணமாக இருக்கிறதும் எல்லாம் இந்த நாவின் மூலமாக செயல்பாட்டுக்கு வருகிறது. ஆகவே என் நாவும் மூலமாக எனக்கு என்ன நன்மை எல்லாம் வந்துட்டுன்னு சொல்லி யோசித்து பார்க்க அதுவும் ஆச்சரியமாக தான் இருக்குது. உங்கள் நாவும் மூலமாக அப்படி கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். உங்கள் நாவும் மூலமாக அப்படி கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை ஒரு காலம் ஒருபோதும் ஒழுங்கீனமாக இருக்கக்கூடாது. ஒழுங்கு, கிரமம், ஆர்டர். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை வளமாய் நிறைவாய் வழிந்து ஓடுகிறதாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை ஒளியாய் இருட்டில் தடுமாறுகிறவனுக்கு
வெளிச்சம் காண்பிக்கிற ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அதற்கு வார்த்தை மூலமாக தான் தேவன் உதவி செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டால், கார்பெண்டர்னு இருக்குன்னு சொன்னால் 5 ஒளி வச்சுருக்காரு, 3 சுத்தியில் வச்சுருக்காரு. எதெல்லாமோ அள்ளிட்டு வராங்க சாக்கில். தேவன் ஒன்றே அள்ளிட்டு வரல. ஏற்கனவே ஒரு ஆயுதம் இருக்குது, அது வாய், அது போதும். அதுபோல் எனக்கு என்ன இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா, நாக்கு இருக்குது, நாக்கு இருக்குது. உள்ளத்தில் தீர்மானம். அருமையானவர்களே, இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க போகிறது. நாக்கு இப்படித்தான் பேச போகிறது. இது வரும் பொழுது வாழ்க்கை மாறிவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி என்று சொல்ல முடியாது. ஆச்சரியம் அதுதான். அருமையானவர்களை கவனியுங்கள். ஆகவே பிள்ளைகளை, குழந்தைகளை வைத்திருக்கிறவர்கள், அன்றைக்கி ஒரு தாய் என்கிட்ட சொல்லிச்சு, ஐயா நான் பெரிய பெரிய பிரம்புகளெல்லாம் தேடிகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்டேன். என் பையன் ஒரு பேர் இருக்கான், அவன் ஒருத்தனுக்கு தான் அத்தனை பிரம்பு. ஏன்னா எத்தனை பிரம்பு இருந்தாலும் அவன் அடக்க முடியலன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். சாலமோன் சொன்னார், பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் சொன்னார். அது அந்த அம்மா சொன்னாங்க, சாலமோன் சொன்னார் இல்லையா, சாலமோன் சொன்னார் இல்லையா, இயேசு அதை காட்டிலும் மேலான காரியங்களை சொல்லி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, கல்வாரி இந்த பக்கம் நீங்கள் வாழுகிறீர்கள். ஆகவே கல்வாரிக்கு அப்புறம் சொல்லப்பட்ட, உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை வாசியுங்கள், விசுவாசியுங்கள், அதை பேசுங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கடல் அலை கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு தடுத்து நிறுத்தி இருக்குமானால், ஒரு ஆம்பளை புயலை அதை திருத்தி நடத்த எவ்வளவு எளிது என்பதை சிந்திக்க வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். கடலுக்கு மரியாதை கொடுக்க காட்டிலும் கர்த்தருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். பாருங்கள், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகவே நான் சொன்னேன், வெறும் பிரம மாத்திரம் நம்பாதீங்க. வார்த்தையின் மேலே விசுவாசம் வையுங்கள், கல்வாரியின் மேலே விசுவாசம் வையுங்கள், புதிய ஏற்பாட்டின் மேலே விசுவாசம் வையுங்கள். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையில் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும். பெரிய கடல் கூட திருத்த முடியாத பிள்ளைய தேவனுடைய ஒரு வார்த்தை திருப்பிவிடும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அதான் அவரை பிரசங்கியார் சொல்கிறாரு, ஒரு பையன் வீட்டில் அவன் என்னாலும் ராத்திரி 3 மணி தான் வருவானா பாருங்க படுக்கிறதுக்கு. அது வரைக்கும் அவ்வளோ தூரம் சுற்றிட்டே அலைவானான். தாறுமாறான வாழ்க்கை. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பிரசங்கியார்ட்ட வந்தாங்களாம் அந்த அம்மா. புருஷன் செத்து போயிட்டாரு, இவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி அவர் சொன்னாராம், அவன் கிளம்புறான் ராத்திரி 8 மணிக்கு வெளியே, நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாராம். கவலைலாம் கவலை ஒரே கவலை, வேறு என்ன செய்ய முடியும்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னாரா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலே எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைப்படுறதை நிறுத்துவேன். நீங்கள் திருந்துங்க, முதல்ல நீங்கள் மாறுங்க, பெற்றோர் மாறுங்க.
வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டிலே கல்வாரிக்கு இந்த பக்கம் பெற்றோர் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் என்று எழுதப்பட்டிருக்குது. இவன் கோபம் ஒரு நாளும் மாறாது. தகப்பையும் கோபம் பிள்ளைய போட்டு அருமையான பிள்ளை கழுதை அடிக்கிற மாதிரி அடிக்கிறது. ஆனால் பிள்ளை திறந்தலையேன்னு ஒரு வேதனை. அநேக குடும்பத்திலே மக்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காதனாலே தேவன் இவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. இவங்க பிள்ளை இவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. அந்த அம்மாட்ட கேட்டாராம், கவலைப்படுறத தவிர வேறையே கிடையாது. சொன்னாராம், அவன் 8 மணிக்கு வெளியே போட்டோம், நீங்கள் தூங்க போங்க, தூக்கம் வந்தால் தானே ஐயா சொல்லிச்சான். அது கர்த்தராகிய இயேசுவின் நான் ரத்தத்தை தெளிக்கேன்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் திருந்துங்க. திருந்தி அவன் எந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கானோன்னு சொல்லி ஞாபகம் வரும்போது, அருமையானவர்களே, என் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அப்படி போட்டிருக்கு பைபிளில். அந்த வசனத்தை திருப்பி 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 சொல்லுங்க. பாருங்க, 6 மாதம் கழித்து அந்த அம்மா வந்து சொல்லிச்சான், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே செய்தேன், கவலைப்படுறது நிறுத்தினேன், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தேன். எப்பெல்லாம் ராத்திரி அவன் ஞாபகம் வருகிறதோ, எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வருதுன்னு சிந்திக்கிறதுக்கு பதிலாக உடனே கர்த்தரை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணேன். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவளோட சமாதானம் பெரிதாக இருக்கும். பாருங்கள், ஒரு நாள் திடீர்னு உங்கள் கூட நான் கோயிலுக்கு வரேன்னு சொல்லி சொன்னான். நான் சொன்னேன், ராத்திரி 3 மணிக்கு தான் வந்திருக்க, உனக்கு வேண்டாம்ப்பா, டயர்டாக இருக்கும். இல்லை நான் வாரேன், கூட வந்தான். அடுத்த வாரம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அடுத்த வாரம் அதே மாதிரி, அம்மா நான் உங்க கூட கோயிலுக்கு வரலான்னு யோசிக்கேன். சரிப்பா, உனக்கு இஷ்டம்னா நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்களாம். 4 வாரம் வந்தானா, 4ஆவது வாரத்தில் மனம் திரும்பிட்டானா. வந்து அந்த பையன் இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவ்வளோ மகிழ்ச்சியாக சொல்லித்தான். போகும்போது சொல்லிட்டு போச்சான், ஐயா பையன் மனம் திரும்பினது மாத்திரம் இல்லை, அவங்க அம்மாவும் மனம் திரும்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போச்சான். இங்கே இருக்க அம்மாமாரை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அருமையானவர்களே, நம்ம தேவன் மாற்றுவார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தரை துதியுங்கள், பாரத்தை அவர் மேலே வையுங்கள். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கிறதை காண்பீர்கள். தயவுசெய்து எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் உங்களுடைய குடும்பத்தை மாற்ற விரும்புகிறார், தொழிலை மாற்ற விரும்புகிறார், பிள்ளையை மாற்ற விரும்புகிறார். எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்பாக மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நீர் மாற மாட்டீர்னு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். பரம தகப்பனே, எங்களை மாற்றுகிற தேவன், குடும்பத்தை மாற்றுகிற தேவன், தொழிலை மாற்றுகிற தேவன், பிள்ளைகளை மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, நீர் ஜீவிக்கிறீரதற்காக நன்றி. ஒருவருக்கு மாத்திரமல்ல, எல்லோரும் கர்த்தாவே அற்புதத்தை செய்ய விரும்புகிறீர். அடங்காத பிள்ளைகள் கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அடங்குவதாக வார்த்தை அனுப்புகிறோம். கர்த்தாப்பனே, ஸ்தோத்திரம். உங்கள் ஒழுங்கில்லாத எல்லா காரியங்களையும் குடும்பத்தில் கர்த்தாவை நீர் சீர்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒருமனப்படுகிறோம். தகப்பனை ஜெபிக்கிறதுக்கு அதிகமாக நீ செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.